அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் ஆதி பருவம் 48 பகுதி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மகாபாரத பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அது மிகப்பெரிய புண்ணிய கதை. ஏன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே மனிதனாக அவதரித்து மக்களை காப்பாற்றுறதுக்காக, நல்வழிப்படுத்துறதுக்காக கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததுன்றத நமக்கு அறிவுறுத்தியிருக்காரு. அதன்படி நம்மளை நெறிப்படுத்தியிருக்காரு. மகாபாரத கதையோட இறுதியில் இது பார்த்திங்கன்னா, மகாபாரதம்ன்றது முழுக்க முழுக்க போட்டி பொறாமை நிறைந்த ஒரு காவியமாக இருக்கும். போட்டியாலேயும் பொறாமையாலேயும் சூது வஞ்சனை இது எல்லாமே பார்த்திங்கன்னா கலியுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இது முடிவில் துவாபர யுகத்தோட முடிவில் நிகழ்ந்த ஒரு கதை அப்படின்றத களி இப்படி தான் இருக்கும் கலியுகம் அப்படின்றத உணர்த்துறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பகுதி 48 நம்ம என்ன பார்க்க போகிறோம். போன பகுதியில் பார்த்திங்கன்னா, ஒரு துறவிக்கிட்ட துறவியை கூட்டிகிட்டு துறவியாக இருந்த அர்ஜுனனை கூட்டிகிட்டு சுபத்ராவை பணிவிட செய்ய சொல்கிறாரு கிருஷ்ணர். அதோட கண்டினியூஷன் தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். பகுதி 48 என்ன நடந்தது அப்படின்னா, துறவி வேடத்தில் இருந்த அர்ஜுனன் சுபத்திரை முன்பாக தனது துறவி வேடத்தை கலைக்கிறான். சுபத்திரைக்கு அளவில்லாத மகிழ்ச்சி உண்டாயிற்று. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். தன் மனதில் இருந்த மணவாளன், அதாவது தான் ஆசைப்பட்டவன் அவ கண்ணு முன்னாடி நிற்கிறான். ஏனென்றால் எந்த ஆடவனை மணந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியிருந்தாலோ அந்த ஆடவன் அங்கு துறவி வேடத்தில் வந்திருக்கான். அர்ஜுனன் சுபத்திரையிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதமானு கேட்குறான். சுபத்திரை அதிக வெட்கத்தோட திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறார். இருவரும் கிருஷ்ணனோட ரதத்தில் ஏறி சென்று கொண்டிருந்தாங்க. இதை கண்ட விருஷ்ணி வம்சத்தினர் சுபத்திரையை துறவி வேடத்தில் வந்தவன் தூக்கி செல்கிறான் அப்படின்னு எண்ணிக்கொண்டு இந்த ரதத்தை பின்தொடர்ந்து துரத்துனாங்க. ரதத்தின் அருகே பார்த்தவர்கள் சுபத்திரை ரதத்தை ஓட்டி செல்வதையும் அர்ஜுனன் பின்னால் அமர்ந்திருப்பதையும் பார்த்து அவங்களுக்கு ஒரே குழப்பம் உண்டாகியது. கிருஷ்ணன் தனது விருஷ்ணி வம்சத்தினரை சமாதானப்படுத்த முயல்றாரு. நிகழ்ந்ததில் கேடு எதுவும் இல்லைன்னு நடந்ததை கூறி அனைத்தையும் கூறி எல்லாரையும் சமாதானப்படுத்துகிறாரு கிருஷ்ணர். நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பார்த்த பலராமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏன் கிருஷ்ணா என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி கோபம் கொள்கிறாரு. யார் மேலே? கிருஷ்ணன் மேலே. பலராமன் மற்றும் விருஷ்ணி வம்சத்தவர்கள், ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா விருஷ்ணி அப்படின்ற வம்சத்தை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாரும் அர்ஜுனன் சுபத்திரை திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இந்திரபிரஸ்தம், அதாவது இன்றைய டெல்லி, இந்திரபிரஸ்தம் நாட்டை விட்டு வெளியே ஒரு வருட காலம் முடிந்த பின் அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் இந்திரபிரஸ்தத்தில் வச்சு திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு வந்த விருஷ்ணி வம்சத்தினர் அனைவரும் துவாரகைக்கு திரும்புகிறாங்க. ஆனால் கிருஷ்ணர் மட்டும் சிறிது காலம் அர்ஜுனனோடு வசித்திருந்தாராம். சிறிது காலத்துக்கு பிறகு சுபத்திரை அபிமன்யு என்னும் மகனை பெற்றெடுக்கிறார். கோடை பருவத்தில் தோன்றிய வீர அபிமன்யுங்கவன் கோடை பருவத்தில் தோன்றிய வெக்கை மிக புழுக்கமாக இருந்ததாம். அதை முன்னிட்டு கிருஷ்ணனும் அர்ஜுனனும் யமுனா நதி எங்கே இருக்குது? ஆக்ரா, டெல்லி. யமுனா நதி தீர்த்தத்தில் நீராடி ஒரு நாளை கழிக்க என்றாங்க. யுதிஷ்டிரன்ட்ட இருந்து அனுமதி பெற்றுக்கொண்டு அவங்க 2 பேரும் போகிறாங்க. உற்றார் உறவினர் இப்படி எல்லா பேரும் அவங்கள பின்தொடர்றாங்க. கூட்டத்தார் அனைவரும் நதியிலும் நிலத்திலும் உல்லாசமாக பொழுதுபோக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆமாங்க, உங்களுக்கு தெரியுமா, சித்திரா பௌர்ணமி இப்போ வரப்போகுது இல்லையா? சித்திரா பௌர்ணமி அப்போது எங்கள் ஊர்லெலாம் மாட்டுப் பொங்கல் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல விவசாயிகள் அவங்கெல்லாம் கறி சோறு எடுத்து சாப்பிட்டுட்டு
நல்ல உறவினர்களெல்லாம் காணும் பொங்கல் இதை ஒட்டி சந்திச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆற்றங்கரையோரமாக பௌர்ணமி நிலவு, முழு பௌர்ணமி நிலவு, பொங்கல் இந்த மாதிரி முக்கியமான ஃபெஸ்டிவல் நாளப்போ வந்து ஆற்றங்கரையோரமாக உட்காந்து கூடி கூடி உற்சாகமாகவும் உல்லாசமாகவும் பேசி மகிழ்ந்து விளையாடி கொண்டிருப்பாங்கங்க. என்னோட பழைய சிறுவயது ஞாபகங்கள் வந்துருச்சு. உற்றார் உறவினர் பலர் அவங்கள பின்தொடர்ந்தாங்க. கூட்டத்தினர் அனைவரும் நதியிலேயே நிலத்திலேயே உல்லாசமாக பொழுதுபோக்கிட்டு இருந்தாங்களாம். கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஒரு மரத்தோட நிழலில் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தாங்களாம். அப்போது குளிர்ந்த காற்று வீசி கொண்டிருந்ததாம். எவ்வளோ இதமாக இருக்கும் பாருங்களேன். ஒரு நதிக்கரையோரம், அதுவும் ஆற்று மணலில், ஒரு மரத்தடியில் குளிர்ந்த காற்று நினச்சி பார்க்கவே எப்படி இருக்குது? சுகமோ சுகங்க. அடுத்து பெரியவர் ஒருவர் அவர்கள் முன்பு தோன்றி தனக்கு ரொம்ப பசி எடுக்குது, ஏதாவது ஆகாரம் தாங்கன்னு கூப்பிடுறாராம். ஒரு பெரியவர் வந்து கேட்குறாரு அவங்க 2 பேர்கிட்டையும். அதுக்கு அவர், நான் மானிடன் இல்லை, நான் அக்னி தேவதை அப்படின்னு சொல்கிறாராம். இந்த காண்டவ வனம் மிகவும் பழுதுபட்டு விட்டது. இதில் பயங்கரமான விலங்குகளும் விஷம் நிறைந்த சர்ப்பங்களும் ஏனைய ஜந்துக்களும் பெருகி இருக்குது. அதனால் இதை பொசுக்கி தள்ளி பசியார பல தடவை முயன்றேன். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது கோட்பாடு. ஒவ்வொரு முறையும் இந்திரன் என்னுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டு மலையை கொட்டி தள்ளுறான். இதன் காரணமாக நான் பசிப்பினியால் வருந்துறேன்னு சொல்கிறாராம். இது என்ன கதை? அடுத்து பார்ப்போம், சரிங்களா? இவர் என்ன பண்ணுவாருன்னு அடுத்த பகுதியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே. அந்த காடு இருக்கு இல்லையா, அந்த காண்டவ வனம், அது வந்து என்னென்னா, அதில் நிறைய மூலிகைகள் வளருங்க அந்த காண்டவ வனத்தில். அதில் நிறைய ஜந்துக்கள், விஷம் நிறைஞ்ச பாம்புகள் இதெல்லாம் இருக்குது. அதனால் நான் வந்து அதை தீக்கிரையாக்கணும் அப்படின்னு பிச்சை கேட்குறவர் வந்து அக்னி பகவானுங்க, சரிங்களா? அக்னி பகவான் என்ன சாப்பிடுவார்? அவர் வந்து நெருப்பு தானே உமிழ்வார், நெருப்பு தானே அவர் கேட்பார். ஸோ வந்து கேட்குறாரு. அப்போ வந்து இந்திரன் என்ன பண்ணுறாரு, இந்த காட்டை நான் எரிக்க கேட்குறேன்னு பெர்மிஷன் கேட்குறாரு. இந்திரன் வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த அக்னி பகவான் அதுக்கு முயற்சி செய்கிறப்ப என்ன ஆகிடுதுன்னா, மலையை கொட்டி தீர்த்து வர்ண பகவான்கிட்ட சொல்லி இந்திரன் வந்து என்ன பண்ணுறான்னா, மலையை கொட்டி தீக்க வச்சிடுறான். மழை பெஞ்சால் எப்படி வந்து அக்னியால் வந்து சாப்பிட முடியும்? அணைஞ்சு போயிடும் இல்லையா? பஞ்சபூதங்கள் ஒன்றோட ஒன்று வந்து மல்லு கட்டுதுன்னா, உங்களில் 5 பூதங்களுமே வந்து சமநிலையில் இருக்கணும். பொதுவாக நம்ம உடம்புலையும் சரி, நம்ம வளிமண்டலத்துலேயும் சரி, அதாவது நம்ம உலகத்துலேயும் சரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பஞ்சபூதங்கள் ஒன்றுக்கு ஒன்று வந்து அதிகமாகும் போது தான் மனிதனுக்கும் அவனோட உடம்புல வந்து நோய் நொடி வருது. நம்மளை சுற்றி இருக்கிற இடமும் வந்து பழுதுபடுது, மாசுபடுது. அதனால தான் சொல்லுவாங்க 5 பூதங்களும் வந்து சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு. நம்ம 5 விரல்கள் சொல்கிறோம். இந்த 5 விரல்களுமே வந்து பஞ்சபூதங்கள் அடிப்படையாக கொண்டு இயங்குறது தான். இந்த 5 விரலில் ஒரு விரல் இல்லைனாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒழுங்காக வந்து வேலைகளை செய்ய முடியாது. இறைவன் வந்து படைக்கும் போதே 5 புலன்களை படைச்சிருக்கான். பாருங்களேன், என்னென்ன விஷயங்கள்லாம் இறைவனோட படைப்பை யோசிச்சிங்கன்னா ஒன்றும் அற்புதமானதுங்க. இன்றைக்கி நம்ம எவ்வளவோ ப்ரோக்ராமிங் போடுறோம், எவ்வளவோ வந்து திட்டங்கள் தீட்டுறோம், பிளானிங் பண்ணுறோம். ஆனால் இறைவன் வந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான இந்த உலகத்தை படைச்சிட்டு அதில் ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் எவ்வளோ அழகாக நுணுக்கமாக ஒன்றோட ஒன்று வந்து இயற்கையோடு ஒட்டி வாழ்கிறது தான் வாழ்க்கைன்ற மாதிரி எவ்வளோ அருமையாக வந்து செதுக்கியிருக்கான் பாருங்களேன். உண்மையான சிற்பின்றது அவன் தானேங்க. நம்மெல்லாம் அவனுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைல்ல. இது நான் சொல்கிறது சரிதானே? சரி, ஓகே. அன்றாடம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முயன்றளவு முடிந்தளவு ஏதாவது செடி கொடிகள் மரங்களை நட்டு வளர்ப்போமே. நம்ம போகும்போது எதுவும் யாரும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. நம்ம சேனல் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன், இது என்னோடய தனிப்பட்ட அபிப்பிராயமும் கூட. ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவு பூமியை வந்து கொஞ்சம் சுத்தமாக வச்சுப்போமே. குப்பைகளை சின்ன சின்ன விலைகள் தான். குப்பையை வந்து ரோட்டில் போடாமல் அது ஒரு டஸ்ட்பினில் போடலாம். அது வந்து நம்ம துப்புரவு பணியாளர்களுக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி, சமூகத்துக்கு நம்மளால் ஒரு சின்ன உதவி. ஒரு காக்கைக்கோ இல்லை ஒரு பறவைக்கோ சோறு வைக்கலாம் காலையில் எழுந்திரிச்சு. இப்போ வெயில் காலம், அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வைக்கலாம். பறவைகள்லாம் ரொம்ப தூரம் பறக்குங்க. வெயில் அதுகளால் வந்து தாகம் பயங்கரமாக எடுக்கும். நம்ம கொஞ்ச நேரம் வெயிலில் நடந்து போயிட்டு வந்தோம்னாலே நமக்கு எப்படி இருக்குது. ஆனால் அந்த பறவைகள் இறை தேடி போகணும். அதுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு 5-6 அரிசி, 5-6 பருக்க சோறு வச்சா கூட போதுமே.
ஒரு 4 உயிரினங்கள் சாப்பிட்டுட்டு போகுமே, அந்த மாதிரி யோசிங்க. எறும்புகளுக்கு வந்து கோலம் போடும்போது பச்சரிசி மாவோட கலந்து உணவிடுங்களேன். நம்மளால் டெய்லி வந்து 10 பேருக்கு உணவிட முடியாது. ஆனால் எறும்பு சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ ஒரு உயிர், அது சாப்பிடுதுன்றப்ப எவ்வளோ எறும்பு சாப்பிடும். நான் அது என்ன நினைக்கும், நமக்கு வந்து இன்றைக்கி சாப்பாடு கிடச்சவங்க நம்ம திருப்தியாக சாப்பிட்டா என்ன நினைப்போம், அப்பா சாப்பிட்டேன், இன்றைக்கி ஒரு வழியாக சாப்பாடு கிடச்சிருச்சுட்டா இந்த நேரத்துக்கு, அப்படி தானே திருப்தி அடைவோம். அந்த திருப்தி தாங்க வேணும். சரிங்க, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.